தல காலைல இருந்து இவ்வளவு வீடு காமிச்சீங்க. சரிங்க சார். நல்லா அந்த ஆர்டிடெக்ட் ஃபினிஷ்ல ஒரு பங்களா மாதிரி வீடு காமிச்சீங்களா? சரிங்க சார். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு காட்டுறேன். நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஃபினிஷோட பக்காவான வீடு. நம்ம பார்க்க வந்த வீடு இதோ. இதாங்க நம்ம பார்க்க வந்த வீடு. ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமான்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இதுல கார் நிக்குமான்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒரு கிரீட்டா காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க. ஒரு 30 ஃபீட் ரோட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொகேஷன் வந்து குன்றத்தூர் மேத்தா நகர்ல இருக்குங்க. நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற தகவல் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. நல்ல ஒரு எம்எஸ் கேட்லேயே பாருங்க எவ்வளோ ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்ல பக்காவா பண்ணியிருக்காங்க. கார் நிறுத்தினதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபாயர் ஏரியாவும் உங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு இடம் அழகா கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஃபுல்லாவே நிக்குது பாருங்க. உங்களுக்கு ஒரு 2 ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில்லோட பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சு எவ்வளவு பெரிய ஹால் பாருங்க. நல்ல ஒரு மேல வந்து ஒரு ஹை சீலிங் போட்டு எவ்வளவு பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 16 சைஸ்ல ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் நல்ல ஒரு 100 இன்ச் டிவி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டிவி யூனிட்டும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு எல் டைப் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜன்னலும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ரேக் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரு அழகான லேட்டஸ்ட் டிசைன்ல ஒரு ப்ளஸ் 2 டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு 11க்கு ஒரு 15 சைஸ்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் போட்டு அழகா இருக்குங்க. ஸோ வயசானவங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இந்த பெட்ரூம்லேயே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமா அழகா இருக்கு பாருங்க. 5க்கு 7ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கனெக்ட்ல பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க வித் கிளாஸோட. இதுக்கு நல்ல ஒரு பிரீமியமா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், இந்த சைடுல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோரு அழகான ப்ளஸ் 2 டோர் தான். உள்ள வந்தீங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 16 சைஸ்ல எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. இந்த பெட்ரூம் எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிப் லைட் டிசைனோட. இது ஒரு பால்கனிக்கு டோரு. சைட் வியூ நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு 5க்கு 8 சைஸ்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு 11க்கு ஒரு 15 சைஸ்ல ஸ்பேஷியஸா இருக்கு. மேல ஸ்ட்ரிப் லைட் வச்சு நல்லா அழகா பண்ணிருக்காங்க ப்ரொஃபைல் லைட். டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட், கபோர்டு ஃபுல்லாவே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க 5க்கு 9 சைஸ்ல. அதுவும் பிரீமியமா அழகாவும் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஃப்ளோர்ல இது என்ட்ரன்ஸ். செகண்ட் ஃப்ளோர்ல வந்தீங்கன்னா ஒரு பார்பிக்யூ ஏரியாவும் நல்லா அழகாவும் சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூலிங் டைல்ஸ் போட்டு நல்லா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்